ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடப்பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் பொதுவாக நவகோள்களிலே மிகவும் முதன்மையான இயற்கை சுவர். இவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி மேன்மைப்படுத்துவார். 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு பகவான் பயணம் செய்யும் போது குரு பலம் பெற்று இருக்கின்றது. அந்த வீடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறை. அப்போ மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்க்கும் தன்மையுடையவர். ஆகவே அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த இடமெல்லாம் புனிதமாகும். ஆகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தவிர அனைவருக்கும் சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சியில் தர காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் என்று சொன்னேன். அந்த ஒரு சில சங்கடங்களும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயலும் சொல்லும் எந்த ஒரு மனிதரையும் பாதிக்காது, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் எந்நாளும் நிறைந்திருக்கும். குருவானவர் யார்? குருவானவர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கும் குரு பகவான் தேவைப்படுகிறார். குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய ஒரு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். ஒரு அறிவாளியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. பூமி, வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்றாலும் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. உயர்ந்த பதவிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்தும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஆகவே அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டிலே பயணம் செய்ய போகிறார். 8ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாரே என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் 8ஆம் வீட்டில் பயணம் செய்தாலும் அவருடைய பார்வையானது 2, 4, 12ஆம் வீடுகளில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. 2ஆம் வீடு என்பது தனம், குடும்ப, வாக்குஸ்தானம். அந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சியினுடைய காலம். நீங்கள் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். குருவனுடைய பார்வையில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலே பதிவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை
ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டித் தேர்விலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவுடைய பார்வை 12ஆம் வீட்டிலே பதிவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். நீண்ட நாட்களாக அடைபடாத கடன் ஒன்று உங்களுக்கு அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் உள்ள கையிருப்பு பணத்தை எதிர்காலம் கருதி ஏதேனும் ஒன்றில் முதலீடு செய்வீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் விளக்கு தீபமேற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.